Hi, hello everyone. Welcome back to our channel Rising Hands. So today in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we have our own association called Alagappa University Social Work Association in the academic year of 2023 to 2024. ஸோ இந்த அகாடமிக் இயரில் எப்பயும் போல் டெமோக்ராட்டிக் வேல மெம்பர்ஸ் எங்களோட ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே செலக்ட் ஆனாங்க. செலக்ட் ஆனது இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த வருஷம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நாங்கள் ஒரு குட்டி குட்டி வீடியோஸாக உங்கள்கிட்ட என்னென்ன பண்ணோன்னு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதில் யார் யாரெல்லாம் பேச போகிறாங்க அப்படின்னா எங்களோட வைஸ் பிரசிடென்ட் மணிமாறன் பேச போகிறாங்க. அதில் அஸ்வாவை பற்றி என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். வணக்கம், இது உங்கள் மணிமாறன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி அஸ்வா அழகப்பா யூனிவர்சிட்டி சோஷியல் ஒர்க் அசோசியேஷன். இந்த அசோசியேஷனில் நாங்கள் 6 பேர் எலெக்டட் மெம்பர் இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஸரர், ஜாயின்ட் செக்ரட்டரி 2 பேர் இருப்பாங்க. இதில் வந்து பிரசிடென்ட் பொசிஷனில் உள்ளவங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தான் எப்போதுமே அந்த பொசிஷனில் இருப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட்டில் உள்ளவங்க மைசெல்ஃப் மணிமாறன். அடுத்து செக்ரட்டரி ஆஃப் தி அஸ்வாவில் வந்து செகண்ட் இயர் எம்எஸ்டபிள்யூ செகண்ட் இயர் பொசிஷனில் ஆர்த்தி இருக்காங்க. அது ட்ரெஸரர் ஆஃப் தி அஸ்வா, அதுவும் செகண்ட் இயர் பொசிஷன் தான். அதில் வந்து வனிதா இருக்காங்க, சார் வனிதா செகண்ட் இயர் எம்எஸ்டபிள்யூ. அது ஜாயின்ட் செக்ரட்டரிஸில் இருக்காங்க, ஃபீமேல் கேண்டிடேட் ஒன்று, மேல் கேண்டிடேட் ஒன்று. அதில் வந்து லோஸ்னி தேவி அவங்க, அப்போ அதுக்கப்புறம் பாஸ்கல் பதி 2 பேர் இருக்காங்க. இதில் இது போக ஸ்டூடெண்ட் கன்வீனரில் வந்து மிஸ்டர் ஜே விக்னேஷ் அபிகன் டீச்சிங் அசிஸ்டன்ட், இந்த பொசிஷனில் ஒருத்தவங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டிருக்கோம். இல்லை பிரசிடென்ட் பொசிஷனில் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க, அந்த பொசிஷனில் உள்ளவங்க தான் எப்போதுமே பிரசிடென்ட். அதில் டாக்டர் மா வேலுச்சாமி சார் தான் இந்த இயரில் உள்ள பிரசிடென்ட். இயர்லி ஆகஸ்ட் மந்தில் வந்து எலெக்ஷன் எப்போதுமே நடக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நாமினேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து நாமினேஷன் நடந்ததுக்கப்புறம் கேம்பெயின் பண்ணுவாங்க, ஓட்டிங் கேம்பெயின் பண்ணதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கை நாள் வந்து விடுவாங்க. அன்றைக்கி வந்து ஓட்டிங் நடக்கும். அதில் யார் ஹைலி ஓட்டிங் வர்றாங்களோ அவங்க வந்து அந்த பொசிஷனில் தேர்வு செய்வாங்க. நடந்ததுக்கப்புறம் இயர்லி 3 ஜிபி மீட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்னாகரேஷன் ஆஃப் ஜிபி மீட்டிங், 6 மந்த் ஒன் டைம் ஒரு ஜிபி மீட்டிங் இருக்கும். லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி ஜிபி மீட்டிங் இருக்கும். ஈசி மீட்டிங் வந்து மந்த்லி ஒன் டைம் வந்து நாங்கள் ஈசி மீட்டிங் வச்சுருப்போம். அதில் வந்து மினிட்ஸ் வந்து போடுவோம். இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத அந்த ஈசி மீட்டிங்கில் வந்து உட்காந்து பேசி அந்த எலெக்ட் மெம்பர் எல்லாருமே மொத்தமாக உட்காந்து பேசி கன்சல்ட் பண்ணுவோம். இது போக என்னென்ன பண்ணணுங்கிறதையும் நாங்கள் அந்த ஈசி மீட்டிங்கில் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுவோம். இதில் நாங்கள் என்ன பண்ணது ஒரு விஷயம் என்னென்னா, தூத்துக்குடி ஃப்ளட்டில் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அங்கே உள்ள 250 மக்களுக்கு வந்து பாலும் பிரெட்டும் கொண்டு போய் பண்ணியிருந்தோம். அதில் மெம்பர் ஆஃப் தி அஸ்வா மெம்பர்ஸ் 2 பேர், அப்புறம் அலுமினி ஆஃப் தி அஸ்வா 2 பேர் எங்களுக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் தூத்துக்குடிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். அந்த பாலும் பிரெட்டும் நாங்கள் அசோசியேஷனில் பேசினதுக்கப்புறம் அந்த 5 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம். நிதிஷ்கர், விக்னேஸ்வரன், பாஸ்கல் புதீன், பிரகாஷ், மணிமாறன், இந்த 5 பேரும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் அந்த தூத்துக்குடியில் போய் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருந்தோம். இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இதில் நாங்கள் அசோசியேஷனில் பண்ணது பல விஷயங்கள் இருக்குது இன்னமும். அதை வந்து எங்கள் செக்ரட்டரி வந்து இன்னும் ஷேர் பண்ணுவாங்க. நன்றி. ஹாய். ஸோ இப்போ வந்து மணிமாறன் வந்து நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் அஸ்வானா என்னங்கிறத பற்றியும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறைய என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஆர்த்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்களோட ட்ரெஷரர், அதாவது நான் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் இந்த வருஷம் என்ன கணக்கு பார்த்தோம், எவ்வளோ நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் ரைஸ் பண்ணோம், அதெல்லாம் பற்றி பேசுவோம். திரும்ப பார்க்கலாம். பாய். வணக்கம் மக்களே, நான் வந்து ஆர்த்தி, அஸ்வாவோட செக்ரட்டரி. நான் 2023 to 24 பேட்ச்சு. இதில் வந்து நாங்கள் இந்த செகண்ட் இயர் ஆஃப் அஸ்வா ஜெர்னியில் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், அதில் எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து 2022 அஸ்வா ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட் இயரில் அஸ்வா வந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்துச்சு. செகண்ட் இயரில் நாங்கள் அஸ்வா ஒரு அசோசியேஷனாக இருக்கிறதுக்காக என்னென்ன பேஸ்மெண்ட் திங்ஸ் என்னவோ நாங்கள் எல்லாமே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஃபீஸ் வர்றதுக்குள்ள பேட்ச்சு, அப்புறம் அஸ்வாவுக்குள்ள விசிட்டிங் கார்டு, லெட்ரு பேடு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் பிளேஸ்மெண்ட் ப்ரௌச்சரை கூட நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டோட நியூஸ் லெட்டர் மேகசின் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஃபார் சோஷியல் சேஞ்ச், இந்த ஹெட்டிங்கில் நாங்கள் வந்து மேகசின் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இது அஸ்வாவோட செகண்ட் இன்னாகரல் ஃபங்க்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா August 16, 2023 நாங்கள் நடந்துச்சு. அன்னைக்கு தொடங்கி நாங்கள் ஏப்ரல் வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயமா, நம்ம வந்து நூல்களை வந்து நம்ம வாசிக்கணும். நம்ம புக்ஸ் நம்ம வாசிக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும். அந்த ஒரு மோட்டிவில் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் அண்ட் அஸ்வா வந்து சேர்ந்து வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம்
புக் டாக் ப்ரோக்ராம் நூல்களை நேசிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் நடத்தியிருக்கோம். அது வந்து இப்போ வெற்றிகரமாக இந்த மார்ச் எண்டிங்கோட 20th ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் ஒர்க் ப்ரொஃபஷன் இஸ் நாட் லைக் அதர் டிகிரி, அதை வந்து பரிசாற்றும் விதமாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற விஷயத்த வந்து ஃபீல்டில் போய் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ஒரு 4 வெபினார் சீரிஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் ஒர்க் சம்மந்தப்பட்ட டேஸ், சூசைட் ப்ரிவென்ஷன் வீக், அப்புறம் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே, விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக், அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் டே, இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்ததாக என்னென்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் அண்ட் அஸ்வா மெம்பர்ஸோட பர்த்டேவை வந்து நாங்கள் யார் பர்த்டேவும் நாங்கள் மிஸ் பண்ணாமல் நாங்கள் விமர்சையாக நாங்கள் கொண்டாடுவோம். லைக் நாங்கள் கேக் கட்டிங் மட்டும் இல்லாமல் அவங்க பர்த்டே மெம்பர்ஸ் வந்துட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட் சுற்றி ஒரு சாப்ளிங் வந்து நாங்கள் நட்டு வைக்கணும். ஒரு மரக்கன்று வந்து வாங்கிட்டு வந்து அவங்க நட்டு வைப்பாங்க அவங்க பர்த்டே மெமரிஸாக. அதை அவங்க நட்டு வைக்கும் போது இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்பாக எங்களுக்கு போச்சு. ஆனால் இப்போ நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் சுற்றி நாங்கள் பார்த்தோன்னா ஒரு 50+ சாம்பிளிங்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு மூமெண்ட்டாக நாங்கள் அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னா கன்சர்வேஷன் சோஷியல் ஒர்க் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் எக்கோ பயான்ஸ் அப்படிங்கிற நேமில் இப்போ நடந்த மார்ச் 19th வந்து நம்ம வேர்ல்ட் சோஷியல் ஒர்க் டே அன்றைக்கி அந்த மூவ்மெண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே தேடி வர பறவைகள் விலங்குகளுக்கு வந்து தண்ணி வைக்கும் விதமாக ஒரு குட்டி குட்டி பாத்திரம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் எங்கள் அஸ்வா சார்பாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அஸ்வா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ஸ்கில்லை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உதவியான திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பறை, குறும்பு, அதுக்கப்புறம் வந்து கேமரா ஸ்டாண்டு, கேமரா எல்லாமே எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ரைசிங் ஹேண்ட்ஸ். இது வந்து நாங்கள் எங்கள் செகண்ட் இனாகுரல் ஃபங்க்ஷன் போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. இது இப்போ என்னென்னா ஒரு 215 சப்ஸ்கிரைபர் வித்தின் 1 year ஒரு 215 சப்ஸ்கிரைபரோடு இது ரன் ஆகிட்டு இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக. இது வந்து எங்களோட ஒரு குட்டியில் ஒரு பெரிய இது மைல்ஸ்டோன் எங்களுக்கு இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே படிக்கிற விமன்ஸோட ஹெல்த் ப்ரமோஷனுக்காக அவங்களோட ஹெல்த் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு விமன் ஹெல்த் செல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் எங்களோட மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க வந்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் டவுனாக இருக்காங்க, கொஞ்சம் பேக்வேர்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவங்க கேம்புக்கு, அவங்க செல் டூருக்கு வந்துட்டு அவங்களும் ஃபினான்ஷியலி கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதை கொஞ்சம் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த பேட்ச் 2023 to 25 பேட்ச் வந்துட்டு அவங்களோட கேம்ப்பு வந்து பரமக்குடியில் பண்ணாங்க, சூடியூரில் பண்ணாங்க. அங்கே வந்து நாங்கள் ஆஃபீஸ் பரஸ் நான் மணிமாறன், வனிதா 3 பேரும் போய் அங்கே விசிட் பண்ணிவிட்டு அவங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நாங்கள் வந்துட்டு ஜூஸ்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அதை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அஸ்வாவோட ஒரு மைல்ஸ்டோன், பெரிய மைல்ஸ்டோன் என்னென்னா அரோரா. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. எங்களோட பேட்ச்சில் தான் நாங்கள் வந்துட்டு சோஷியல் ஒர்க் டே செலிப்ரேஷன் நம்ம வருஷம் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு நேம் செட் பண்ணலாம், ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரோரான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நேம் செட் பண்ணியிருக்கோம். அரோராக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. எங்கள் செட்டில் இது வந்து மார்ச் 19th அன்னைக்கு இந்த நேம் நாங்கள் லான்ச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மார்ச் 24th அன்னைக்கு வேர்ல்டு சோஷியல் ஒர்க் டே செலிப்ரேஷன் விதமாக நாங்கள் வந்துட்டு ஒரு 1 day நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அந்த அவார்ட் செரிமோனி நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த அவார்ட் செரிமோனியில் ஒரு 6 பேருக்கு நாங்கள் அவார்ட் கொடுத்தோம். அது வந்து என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, பெஸ்ட் சோஷியல் ஒர்க் எஜுகேட்டர் அவார்ட் 2 பேருக்கு, பெஸ்ட் சோஷியல் ஒர்க் ப்ராக்டிஷனர் அவார்ட் 2 பேருக்கு, அந்த பெஸ்ட் சோஷியல் ஒர்க் அலுமினி அவார்ட் 2 பேருக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அது யார் எப்போ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர கம்மிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க. இந்த 1 year ஆஃப் அஸ்வா ஜேர்னி வந்து எனக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்துச்சு, நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், என்னோட லேர்னிங்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்துட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு சாதாரணமாக இருந்த என்னை வந்துட்டு ஒரு லீடராக மாற்றினேன். அதோட பொறுப்பில் வர்றது எனக்கு அஸ்வா தான். செகண்ட் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ளே ஒன்று கொண்டு வந்துச்சு. அப்புறம் ஸ்டேஜ் வியர் போக்குனுச்சு. இது எல்லாமே வந்துட்டு காமனாக எல்லாருமே வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டாங்க, சோஷியல் ப்ரொஃபஷனே மாற்றும். ஆனால் அஸ்வாவில் என்னோடய லைஃப்பில் வந்து பெரும் பங்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்துச்சு இந்த அஸ்வாவோட இந்த 1 வருஷம் ஜேர்னி வந்துட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா அப்கிரேட் ஃப்யூச்சரில் அஸ்வா வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, லைக் ஒரு IFSW, அப்புறம் வந்து IASSW, நம்ம தமிழ்நாடு லெவலில் இருக்க சோஷியல் ஒர்க் அசோசியேஷன் அளவுக்கு அஸ்வா வந்து போகிற கட்ஸ் அஸ்வாவுக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் இது குளோபல் லெவலில் போய் ரீச் பண்ணும். இதுக்கப்புறம் எங்கள் பேட்ச் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எலெக்ட் ஆகிற ஆஃபீஸர்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். வெல்கம் பேக். மை செல்ஃப் வனிதா, ட்ரெஷரர் ஆஃப் அஸ்வா. இந்த வருஷம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்கள் செக்ரட்டரி ஆர்த்தி சொன்னாங்க. இந்த வருஷம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அசோசியேஷனில் வி ஹாவ் 160+ மெம்பர்ஸ் இன் அவர் அசோசியேஷன். எங்கள் அசோசியேஷனுக்கு இந்தியன் பேங்க் அழகப்பாபுரத்தில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அந்த அக்கௌண்ட்டில் வந்து செப்பரேட் அக்கௌண்ட், QR கோட் அண்ட் தென் செக் புக் இன் அவர் அசோசியேஷன். இந்த அசோசியேஷனில் ஒரு அசோசியேஷனுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு அதில் இருக்க மெம்பர்ஸ் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எங்களோட அஸ்வாக்கும் நாங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறத வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி இந்த வருஷம் நிறையாவே கலெக்ட் பண்ணோம். அது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணது அது எல்லாத்துலேயுமே வந்து ரெஃப்ளெக்ட் ஆச்சு. ஃபினான்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்லாமல் எங்கள் அசோசியேஷன் வச்சு நாங்கள் வந்து நிறையா இடத்துல வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணோம். லைக் எங்களோட அரோரா ப்ரோக்ராம்க்குலாம் வந்துட்டு 10,000 கிட்ட நாங்கள் வந்து ஸ்பான்சர் வாங்கியிருந்தோம் KP சொல்யூஷன்லேருந்து. அதுக்கப்புறம் லேனா மொபைல்ஸ்லேருந்து எங்களுக்கு ஸ்பான்சர் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரிலாம் வந்து நாங்கள் நிறைய கிராண்ட் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து எங்களோட ஒரு பெரிய சக்ஸஸ்னே நான் சொல்லுவேன். எங்கள் அசோசியேஷன்லேருந்து ட்விட்டிகான் ஃப்ளட்டுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அந்த ஹெல்ப் பண்ணதில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எங்கள் மெம்பர்ஸ் கிட்டேருந்து வந்து நாங்கள் வந்து காசு கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரிலீஃப் ஃபண்ட் கலெக்ட் பண்ணோம். அதில் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி எங்களோட அலுமினிஸும் நிறையாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் 250+ அங்கே ஃபேமிலிஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து எங்கள் அசோசியேஷனில் என்னோட லேர்னிங்ஸாக என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு பேலன்ஸ் ஷீட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, பில் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னோட பெரிய பெரிய லேர்னிங்ஸாக இருந்தது. 1 years ஆஃப் ஜேர்னி வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு, எஸ்பெஷலி இன் ஃபினான்ஸ். ஸோ வந்து இந்த அகாடமிக் இயரில் வந்துட்டு நாங்கள் நிறையா பண்ணிட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கள் மெம்பர்ஸ் வந்து நிறையா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இன்னும் நம்ம நிறைய பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இதை விட கிராண்ட் மேனரில் நம்ம நிறையாவே பண்ணலாம். நிறைய ஃபினான்ஸ் ஹெல்ப்ஸ் யாருக்கும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கே வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். ஸோ இது என்னோட சஜஷனோ ஒரு ரெக்வெஸ்ட்டோ எதாவது வேணால் வச்சுக்கலாம். இது வந்து என்னோட சைட்லேருந்து. ஸோ பாய், தேங்க்யூ. இந்த வீடியோவில் அஸ்வாவில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ரைசிங் ஹேண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.